அடுத்த விஜய் யாரு, அந்த இடத்தை யார் பிடிக்கிறதுன்ற போட்டி போயிட்டு இருக்கு. அந்த இடத்தை யார் பிடிக்க போறாங்கிறத காலம்தான் அடையாளம் காட்டும். புரியுதா இல்லையா? அந்த நேரம் வந்து இப்ப வரலைன்னு நினைக்கிறேன். புரியுதா இல்லையா? அது வந்து பாத்தீங்கன்னா புதுசா ஒருத்தர் வருவாரா அல்லது இங்க இருப்பவர்களே ஒருத்தர் திடீர்னு அப்படி ஒரு வளர்ச்சி அடைந்து அந்த இடத்துக்கு போவாராங்கிறது நமக்கு தெரியாது. அதுக்கடுத்து பாத்தீங்கன்னா இன்னைக்கு நிறைய ஹீரோக்கள் இருக்காங்க, நிறைய படங்கள் வச்சிருக்காங்க. எப்பயுமே பார்த்தீங்கன்னா நீங்கள் நம்பர் 1 பொசிஷன் அப்படிங்கிறது எப்படி அமையும் அப்படின்னா, உங்கள் படங்கள் வந்து ஒரு மிகப்பெரிய வெற்றி அடையணும், அதுக்கடுத்து தொடர் வெற்றி கிடைக்கணும். இது ரெண்டுமே நடக்கணும். அப்புறம் ஒரு ஹீரோ வச்சு ஒரு தயாரிப்பாளர் படம் எடுக்கிறாருன்னா அவருக்கு லாபம் கிடைக்கணும். அந்த படத்தை ஒரு விநியோகஸ்தர் வாங்கி ரிலீஸ் பண்ணுறாருன்னா அவர் லாபம் அடையணும். தியேட்டருக்காரங்க படத்தை போட்டாங்கன்னா அவங்களுக்கு லாபம் கிடைக்கணும். ஆடியன்ஸ் உள்ளே போய் பார்த்தாங்கன்னா அவன் மகிழ்ச்சி அடையணும். இது எல்லாமே உங்களுக்கு வந்து அப்படியே இது ஒரு சங்கிலி தொடர்பு மாதிரி ஒரே நேரத்தில் நடக்கணும். அப்படி நடக்கும் அதுக்கடுத்து அவருக்கு ஒரு பெரிய இடம் கிடைக்கும், அடுத்த ஒரு படம் அது ஒரு வெற்றி அடையணும். ஸோ இந்த மாதிரி நடக்கும்போது தான் அந்த உச்சத்தை வந்து இவர்களால் எட்ட முடியும். அதனால இங்கே இருப்பவர்கள் யாரோ ஒருத்தர் அந்த இடத்துக்கு வருவார் அப்படின்னு நம்ம யூகிக்கலாம். அதற்கான நேரம் இது அல்ல.